இப்போ வந்து கொயாகுலேஷன் கேஸ்கேட் பற்றி பார்க்க போகிறோம். கொயாகுலேஷன் கேஸ்கேட்னால் வந்து வேறு எதுவுமே இல்லை, ஒரு ஃப்ளோ சார்ட் தான் வந்து கேஸ்கேடுன்னு சொல்கிறாங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் த ஸ்டெப் இஸ் ரெஸ்பான்ஸ் டு த ப்ளீடிங் காசஸ் பை த டிஷ்யூ இன்ஜுரி. இந்த காசஸ் பை த டிஷ்யூ இன்ஜுரி ஈச் ஸ்டெப் இஸ் ஆக்டிவேட்டட் ஆன் த நெக்ஸ்ட் அல்டிமேட் ப்ராசஸ். ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஒரு அடுத்த அல்டிமேட் ப்ராசஸ் வந்து கொண்டு வரது தான் வந்து அப்புறம் வந்து அடுத்த அல்டிமேட் ப்ராசஸ் வந்து கொண்டு வரக்கூடிய ஸ்டெப்ஸ் ஆஃப் செகண்டரி ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்ட்ரன்சிக் பாத்வே எக்ஸ்ட்ரன்சிக் பாத்வேன்னு இருக்குது. இன்ட்ரன்சிக் பாத்வேல வந்து கொலாஜன், அதுக்கப்புறம் வந்து கேலிக்ரின், அதுக்கப்புறம் வந்து ஹெச்எம்டபிள்யூஆர்கேன்னு இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்மேன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட்மேன் ஃபேக்டரில் வந்து ஒரு லெவன்த்து பார்ட்டு ஹார்ட்மேன் ஃபேக்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 11 12 11 9 8 12 11 9 8 இதெல்லாமே சேர்ந்து அப்படியே உள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் 3 7 வந்து இந்த சைடில் வந்துடும், எக்ஸ்டென்சிக்லேருந்து வந்து அதுக்கப்புறம் சிஏ கொடுத்துட்டு த்ரோம்பின்லேருந்து த்ரோம்பின் கொடுத்துடுது. இந்த இதில் எக்ஸ் இதுவும் எக்ஸுக்கு கொடுத்து அந்த எக்ஸ் வந்து கீழே போய் 5க்கு கொடுக்குது, 5 வந்து 2க்கு கொடுக்குது, த்ரோம்பினுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து த்ரோம்பின் வந்து ஃபைப்ரினுக்கு கொடுத்து ஃபைப்ரின் வந்து ஃபர்தராக 13th குரூப் ஆஃப் ஸ்டெபிளைசிங் ஃபேக்டருக்கு கொடுத்து ஸ்டெபிளைசிங் ஃபைப்ரோனோஜன் கிளாட்டிங் வந்து கொண்டு வர்றது தான் வந்து இதோட வேலையே. இது வந்து எதுக்குன்னா இந்த கொயாகுலேஷன் டிஸார்டர் வந்து இந்த ஹீமோஃபிலியா ஏ, ஹீமோஃபிலியா பி, ஹீமோஃபிலியா சி, அதுக்கப்புறம் வந்து விட்டமின் கே டிஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து வில் பிளட் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்டையர் கேசஸ் ஆஃப் த எக்ஸசிவ் ஆர் இன்அடிக்வேட் கிளாட்டிங் டிஃபிஷியன்சி 1 கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் த ஸ்டெப் இஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ப்ளீடிங் இஸ் காசஸ் த இன்ஜுரி. ஒரு ஸ்டெப்பாக வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து காசிங் த இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பிளட் கிளாட்டாக ஆகி அதுக்கப்புறம் வந்து செகண்டரி ஹீமோஸ்டாசிஸ் தான் வந்து நடக்குது.